Hey guys, welcome back to new video. இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன நீங்கள் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு நீடு இருந்தால் அதை வந்து ரன் பண்ண விடுங்க, இல்லைனா வேண்டாம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸுமே அதுக்குமே நெட் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து லோ ஆகும். ஸோ தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, டெலிட் அன்யூஸ்டு ஆப்ஸ், அதாவது நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸை வந்து உங்களால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அண்ட் டெலிட்டும் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா அதை வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பாப்பப் ஆட்ஸ் வராமல் இருக்கணும். ஸோ இந்த பாப்பப் ஆட்ஸ் எப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, கூகுள் குரோமில் வந்து ஆட் பிளாக்கர்ஸ்னு இருக்கும் எக்ஸ்டென்ஷன். அப்படி இல்லைன்னா நிறைய குக்கீஸ் அதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்பில்டாவே நம்ம ஃபோன்லேயே வந்து இருக்கும் பார்த்தோம்னா ஆட்ஸ் பிளாக்கிங். ஸோ இந்த ஆட்ஸ் வந்து நம்ம ஆட்ஸ் பிளாக்னா என்னன்னு எல்லாத்தையுமே தெரியும், ரெட்மி யூசருக்கு கண்டிப்பாகவே தெரியும். பாப்பப் ஆட்ஸ் இதை எப்படி நம்ம தவிர்க்குன்னு பார்த்தோம்னா, ப்ரௌசிங்கில் உள்ள ஆட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பிளாக் குக்கீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஃபோன்லையுமே இன்பில்ட்டாகவே இருக்கும், ஸோ அதையுமே நம்ம போய் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, மொபைல் டேட்டால வந்து ஒய்ஃபைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறது தான் நல்லது. ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து என்னென்னா, ஒய்ஃபை இல்லைன்னா வேற ஏதாவது மொபைல் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணாலுமே ஒய்ஃபை வந்து நார்மல் ஒய்ஃபை உண்மைக்குமே வந்து மொபைல் டேட்டாவோட வேற லெவலுக்கு ஸ்பீடாக தான் இருக்கும். வேற லெவல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். பட் நம்மகிட்ட வைஃபை இல்லைன்னா வேற ஏதாவது மொபைல் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை வந்து மொபைல் டேட்டாவோட கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் இருக்கும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பேட்டரி யூசேஜை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் பேட்டரி லைஃபை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம், சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம பேக்ரவுண்ட் ஆப்ஸ் இன்டர்நெட்டுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி இதுக்குமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஓடுற ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரி எடுக்காது. ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, உங்கள் லொக்கேஷன் வந்து தேவைப்படுற இடத்துல ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் முக்கியமாக வெளியே போகையில் கண்டிப்பாக லொக்கேஷன் ஆன் பண்ணி வைங்க, அதுதான் சேஃப். பிகாஸ் ஃபோன் தொலைஞ்சு போனாலும் நம்ம லொக்கேஷன் வச்சா நம்மளால ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ தேர்ட் வந்து என்னன்னா, உங்கள் ஃபோனில் வந்து டார்க் மோடு இருந்தால் ரொம்பவே நல்லது. டார்க் மோடு எப்போதுமே எனேபிள் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ஃபோனுடைய பேட்டரி யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பிரைட்னஸுமே வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, வேணுங்கிற இடத்துல கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பேட்டரி யூசேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் பேட்டரி லைஃப்பை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்டில் ஓடுற ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இஃப் நீட்னா அது வந்து ரன் ஆகட்டும். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் லொக்கேஷனை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து லொக்கேஷன் வந்து கேட்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணாலுமே வந்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் ஒய்ஃபை பார்த்தோம்னா, மொபைல் டேட்டா சிலர் காலி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஒய்ஃபைக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ இதையுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சோம்னா நம்ம பேட்டரி வந்து குறையும்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யோசிப்பீங்க, என்னடா பவர் சேவிங் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்போ எதுக்குடா கொடுத்துருக்காங்கன்னு எல்லாருமே யோசிப்பீங்க. அது வந்து யூஸ்ஃபுல் தான். பட் இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்மளாம் மேனுவலாக பண்ணுறது தான். பட் பவர் சேவிங் மோடு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே வேலையிலேயே முடிச்சிடும். ஸோ பவர் சேவிங் மோட் நிறைய பேர் என்னன்னா எப்போதுமே அதை போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்போதுமே போடாதீங்க. அது வந்து உங்கள் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸை 70% வந்து கம்மியாகிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எப்போனா பேட்டரி வந்து 10%, 20% இருக்கையில் பவர் சேவிங் மோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே நல்லாவே இருக்கும் அண்ட் ஃபோன் ஓவர் ஹீட் ஆகாது, ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து குறையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரெண்டிங் டெக்னாலஜியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம்.